எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன். வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மணித்துளம் கொள்ள மாட்டேன். இப்பூக்கையில் ஊரடி தள்ள மாட்டேன் என்கிற கொள்கை உறுதியோடு தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கான அரசியலை 15 ஆண்டுகளாக தன்னல மற்றும் இச்சார்பு இல்லாமல் மக்களுக்காக போராடி வருகிற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வழியில் வானாபுரம் வட்டத்தில் நடக்கும் அரசு அநீதிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிற நாம் தமிழர் உறவுகளுக்கும் இந்த எளிய பிள்ளைகள் இளையோர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 70 ஆண்டுகளுக்கு மேலாக அரசை கட்சியை நடத்தி வருகிறோம், அரசாங்கத்தை நடத்தி வருகிறோம், எங்களை என்ன செய்து முடியும் என்ற மமதையில் எக்காலத்து இருக்கிற ஆளும் கட்சி திமுக உறவுகளுக்கும் வாக்களித்தால் போதும், அதோடு நம் கடமை முடிந்துவிட்டது. நாம் அரசியல் கேள்வி கேட்க முடியுமா? ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனை கேள்வி கேட்க முடியுமா? அவர்களெல்லாம் 4 கார் 50 இருசக்கர வாகனங்கள் என்று படைசூழ நிற்கிறார்கள். அவர்கள் ஆளுங்கட்சியாச்சு, அவர்களை கேள்வி கேட்க முடியுமா? கொடுப்பதை வாங்கிவிட்டு வாக்கு செலுத்திவிட்டு போய்விடுவோம் என்று கருதுகிற வானாபுரம் வட்ட மக்களுக்கும் இதையெல்லாம் செய்துவிட முடியுமா என்று கருதுங்கள். மக்களாகிய உங்களுக்கு இவற்றையெல்லாம் செய்துவிட முடியும் என்று சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தம்பிகளாகிய நாங்கள் உங்களுக்கு உறுதியோடு என்னுடைய முதற்கண் நாங்கள் அனைத்தையும் கேள்வி கேட்டு நமக்கான உரிமைகளை பெற முடியும் என்கிற உறுதியோடு எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளே, இந்த தமிழ்நாட்டில் 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கட்சி திமுக கட்சி. இந்த மண்ணில் ஆண்ட கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு வயது 70 ஆண்டுகள். இதற்கு முன்னதாக ஆண்ட கட்சி அதிமுகவுக்கு வயது 50 ஆண்டுகள். ஆனால் உன்னுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் என்ன என்று மனமிட்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உங்களோடு பேச வந்திருக்கிறோம். பேச்சை யாரோடைய பேச்சையே கேட்ட மக்களாகிய நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த எளிய பிள்ளைகள் இளையோர்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைந்து இந்த மண்ணை காக்க வேண்டும், இந்த மக்களை காக்க வேண்டும், மாறாபுரம் வட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் உங்களை சுரண்டுகிறார்கள் என்று சொல்லி உங்களை எச்சரித்து இதற்காக தீர்வு என்ன என்று பேச வந்திருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு அறியுங்கள். திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தது? என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தது? ஒரு பழைய படம், சத்யராஜ் படம். அதுல இருக்கிற நடிகை சுகன்யா, அவங்கள அந்த நடிகர் வந்து திருமணம் செய்வதற்காக அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே என்ற பாட தூங்கிய அந்த பாட்டு பாடி சுகன்யாவை கலெக்ட் பண்ணி திருமணம் செய்து கொள்வோம். இதற்காக என்ன சொல்கிறேன் என்றால் 2021 தேர்தல் வந்தது. நீங்க எல்லாம் தேர்தலில் ஸ்டாலின் தான் வராது, விடியம் தர போராது என்று நாற்பது
நீங்களும் நாமும் தேர்வில் நிற்க என்று ஸ்டாலின் அமெரிக்கா செய்கிறார், இத்தாலி செய்கிறார், ஜெர்மனி செய்கிறார். ஆனால் அங்கெல்லாம் சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்று சொல்கிறார். ஆனால் நாம் நமக்கான தேவைக்காக பிறப்பு சான்றிதழ் முதல் இறப்பு சான்றிதழ் வரை நாம் லஞ்சம் கொடுத்து கொடுத்து ஒரு தேவையை நிவர்த்தி செய்யும் நிலையில் நம்முடைய நிலை இருக்கிறது. அதை எமக்கு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். திமுக வருவார்கள், 500 ரூபாய் 1000 ரூபாய் தருவார்கள். அதை பெற்றுக்கொண்டு வாக்களிப்பதோடு நம் கடமை நிறைவேறிவிட்டது என்று கல்வியாளர்களின் அன்பு மக்கள், அதோடு நம் கடமை தீரவில்லை. நாம் எதற்காக வாக்களித்தோம், என்ன சொல்லி நம் வாக்கை பெற்றார்கள், அதை நிறைவேற்றினார்களா என்று பார்க்க வேண்டும். நாம் கலைஞர் கருணாநிதிக்காக வாக்களித்தோம், அவர் மகன் ஸ்டாலினுக்காக வாக்களித்தோம், இன்று உதயநிதிக்காக வாக்களித்து வருகிறோம். ஆனால் அவர் பிள்ளைகள் காலம் காலமாக ஆண்டு வருகிறது. ஆனால் நம் பிள்ளைகள் காலம் காலமாக அடிமை பெற்று வருகிறோம், உரிமை இழந்து நிற்கிறோம். இதையெல்லாம் பாலாபுரம் மட்டத்தில் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தேர்தல் வந்தது, ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு பெட்டியை வாங்கி கொண்டு கட்சி நடத்துற கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி. நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மக்களோட நிற்கிறோம். எதற்காக பேசுகிறோம்? யாருமே பேசாத கட்சி, பேசாத விஷயத்தை பேசுகிறோம். பாலாபுரத்தில் இருக்கிற ஏரிகளை நீங்கள் தூர்வாருங்கள், அந்த ஏரிகளை போய் குப்பை கொட்டாதீர்கள். அது குப்பை கொட்டும் இடம் அல்ல, அது நீர் சேமிக்கும் இடம். நீர் இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் இங்கே எந்த உயிரும் இல்லை. இந்த உயிர் இல்லை என்றால் உலகம் இல்லை என்று போதிக்கும். இந்த அரசியலை அனைத்து உயிரினமான அரசியலை பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி 70 ஆண்டுகளுக்கு மேல உருவாக்கப்பட்ட திமுக கட்சி இதை பேசி இருக்கிறதா? 50 ஆண்டுகளாக இம்மண்ணில் ஆண்ட கட்சி உங்கள் வாக்குகளை வாங்கிய அதிமுக இதை பேசி இருக்கிறதா? ஆனால் நாங்கள் பேசுகிறோம் அன்பு மக்களே. காரணம், நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வாக்களிக்காம போங்க. 15 ஆண்டுகளாக என் மக்களாகிய நீங்கள் எங்களை புறக்கணித்தீர்கள். ஆனால் 15 ஆண்டுகளாக மக்களோடு நிற்கிறது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாம தான் நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஏன் சம்பந்தம் இல்லாமல் குப்பைகளை போய் பேசுகிறது? குப்பையை பேசுவது ஒரு அரசியலா என்று நீங்கள் கேட்கலாம். குப்பையை பேசுவது அவசியமா என்று நீங்கள் கேட்கலாம். என் அன்பு மக்களே, வீட்டில் தினந்தோறும் பயன்படுத்துகிற மளிகை பொருட்களில் இருந்து, காய்கறியில் இருந்து அனைத்தையும் நாம் நெகிழி பைகளில், பிளாஸ்டிக் பைகளில் நாம் எடுத்து வந்து பயன்படுத்தியது போல நாம் அந்த நெகிழி குப்பைகளை மக்களாகிய நமது கடமை முடிந்துவிட்டதாக நீங்கள் கருதுகிறீர்களா? குப்பைகளை மண்ணில் ஒரு நெகிழி குப்பை மக்குவதற்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகும். என் அன்பு மக்கள், நீயும் நானும் கொரோனா காலத்தில் நாம் ஆரோக்கியமாக வாழ நாம் அலையவில்லை, கஷ்டப்படவில்லை. நீருக்கும் சோறுக்கும் நம் உணவுக்கு தேவையான காய்கறிக்கும் நாம் அலைந்தோம். இந்த நீரும் சோறும் இல்லை என்ற நமக்கு எந்த வேலையும் நாம் செய்துவிட முடியாது. இந்த மண்ணுக்கு அடிப்படை தேவையே நீர் தான். நீரின்றி அமையாத உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று சொல்கிறான் மழை. ஆகவே என் அன்பு உறவுகளே, குப்பைகளை அகற்றி நாம் சுத்திகரிக்கிறோம், மறுசுழற்சி செய்யணும் என்று சொல்றோம். நாங்க இந்த கூடியிருக்கிற மக்களிடம் ஒன்றை கேட்பது, இங்க பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலம் நம்ம மக்கள் தொகையில ஒரு 10 விழுக்காடு மக்கள் தொகை கூட இருக்காது. நம்ம தமிழ்நாடு நிலப்பரப்புல ஒரு 10 விழுக்காடு கூட நிலப்பரப்பு இருக்காது. அங்க இருக்கிற அனைத்து ஆளுநரும் ஒரு ஆளுல கூட நீ மண்ண வாரி விற்க முடியாது.
நீ மண்ணை வாரி வித்தினா கொலையை விட, நீ கொலை செய்வதை விட கொடுங்குற்றம் என்று சொல்லி நடவடிக்கை எடுக்கிறது கேரளா. அதனால்தான் அது உலகத்திலே ஒரு பொன்னான தேசமாக கேரளா இருக்கு. கடவுளின் நிலம் தான், கேரளாவை. ஆனால் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆளுகளிலும் ஒரு ஆளுநர் மண்ணு வராம இருக்கா, மண்ணு வராம இருக்கா? இவன் மனசாட்சி தொட்டு சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு. இதற்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கெல்லாம் காரணம் யார்? செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர் 2021 தேர்தலில் வந்து பிரச்சாரம் செய்யறார். என்ன சொல்றாரு? 2021 தேர்தல் முடிவு அறிவிக்கும் நாளில் 11 மணி ஆனவுடனே நீ அல்ல எவன் வந்து கேட்கிறா அப்படின்னு சொல்ற செந்தில் பாலாஜி தான் இந்த திமுக அரசாங்கம் முதன்மை அமைச்சராக வைத்திருக்கிறது. நன்றாக சிந்தித்து பார். உனக்கு யார் தலைவன்? உனக்கு யார் தலைவன்? அரசியல் என்பது என்ன மக்களே? குடிகளில் கோவிச்சு மாநிலங்கள் அடிக்கடி நிற்கும் முறை என்று நம்ம பொதுமறை வள்ளுவன் பொதுமறை தந்த சொல்கிறது, அறத்தை கற்பிக்கிறது. ஆனால் இங்கே உள்ள அரசு அப்படிதான் உள்ளதா? நினைத்துப்பார். கேரளாவில் இருக்கிற அனைத்து ஆறுகளிலும் மண்ணாக தடையாக இருக்கும் பொழுது இங்க அனைத்து ஆறுகளிலும் மண் வாழப்படுது. நம்ம இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. இந்த இயற்கை வளங்கள் எதற்காக? நீயும் நானும் வாழ்வதற்காக. இதையெல்லாம் எதிர்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டுமா வேண்டாமா? நீ உன் மனசாட்சியத்தோடு சொல்லு. இந்த தோல்வியோட எம்எல்ஏ 2வது எம்எல்ஏ தான், 2வது முறை தான் ஒரு எம்எல்ஏ இருக்க. பேரு வசந்த நாட்டிய, அவர் பேர்ல இருக்கிற வசந்த வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்கா? இதுதான் நாம் தமிழ் எளிய பிள்ளைகள் உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி. வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்க போறோம். ஏரியில குப்பையை கொட்டாரு மக்களிடம் ஒரு இருப்பு சான்றிதழ் கேட்க வரானா, சாதி சான்றிதழ் கேட்க வரானா, அவனுக்கு லஞ்சம் இல்லாம பெற்றுக்கொள்ளு. போராடும், நாம் தமிழ் கட்சி போராடும், கோரிக்கை வைக்கிறோம். ஆனா அதெல்லாம் காது கொடுத்தே கேட்பதில்லை. இந்தியன் படத்துல வரும், எதிராக கவர்மெண்ட்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. கவர்ல வச்சு அமௌண்ட் வைப்பதா கவர்மெண்ட் அப்படின்னு. எப்ப இந்தியன் படத்துல அந்த வகையில கவர்ல அமௌண்ட வச்சு வைக்கிறது அந்த கவர்மெண்ட். இது யாருக்காக இயக்குது? இதுக்கு யார் காரணம்? நீயும் நானும் தான் காரணம். இதுக்கு யார் குற்றவாளி? நீயும் நானும் தான் குற்றவாளி. வாக்கு கேட்க வரும்பொழுது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் வீட்டுல ஃபுல்லா படிக்காம இருக்கு, அதுக்கு சரியான கல்வி கொடு, என்னிடம் காசு இல்ல, நீ உனக்கு என் பிள்ளை படிக்கிறது சரியான கல்வியை கொடு, படிச்சிருக்கிற பிள்ளைக்கு சரியான வேலையை கொடு, அவனுக்கு சரியான சம்பளத்தை கொடு, நாங்க நிம்மதியா வாழ்வதற்கு தேவையான குடிநீரை இலவசமா கொடு, எங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்து. என்ன இப்படி எல்லாம் கேட்டா அவன் பதில் சொல்லியிருப்பான். ஆனா நாம கேட்பது என்ன தெரியுமா? அவன் வந்து கேட்கிறான், முருகன் உன் வீட்டுல எத்தனை ஓட்டு? 5 ஓட்டா? ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய், 5 ஓட்டுக்கு 2500 ரூபாய் போதாதா? இன்னும் ஒரு 1000 வச்சா வச்சுக்க, போட்டு நம்ம இருக்க போட்டு அதுக்கு விநாயகர் இஸ்லாமியரா இருந்தா அல்லாஹ் மேல சத்தியம் வாங்கிக்கிறான், கிறிஸ்டினா இருந்தா இயேசு மேல சத்தியம் வாங்கிக்கிறான், இந்துவா இருந்தா வெங்கடாஜலபதி மேல சத்தியம் வாங்கிக்கிறான். நான் மனசாட்சியை சொல்லு, கடவுள் எதுக்காக? கடவுள் யாருக்காக? நல்லவனுக்கா கெட்டவனுக்கா? காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற நீ போய் என் தெருவுல தண்ணி வருத, என் வீட்டுல பையன் படிச்சுட்டு சும்மா இருக்கா, அவனுக்கு வேலை வாங்கி கொடு அப்படின்னு கேட்டான். என்ன சொல்லுவான்? சும்மா ஓட்டு போட்ட, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட. கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பானா கேட்க மாட்டானா? அப்ப இதையெல்லாம் மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக கத்துகிறோம்? அந்த 2 மணி நேரம் கத்துவதாக எங்களுக்கு 5000 எவனும் பணம் கொடுக்க போறதில்லை, 10,000 எவனும் பணம் கொடுக்க போறதில்லை. இது திமுக அதிமுக கட்சி அல்ல,
என் அன்பு மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்க, நீ திமுகவா இருக்கிறா, அதிமுகவா இருக்கிறா, எந்த கட்சியாவன இருக்கிறா, உனக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக பேசுகிறோம்? எதற்காக பேசுகிறோம்? எங்களுடைய சொந்த காசை போட்டு ஒரு பிளக்ஸ் அடிச்சு ஒரு கொடியை பிடிச்சு எதற்காக பேசுகிறோம்? இந்த திமுக அதிமுக அடியோடு ஒழிய வேண்டும், நம் வாழ்வு மேம்பட வேண்டும். மாற்றம் என்பது எப்பொழுது உருவாகும்? உன் மனதிலும் என் மனதிலும் உருவாகாமல் உருவாகும். உன் வாழ்க்கையில் வராத மாற்றம் ஒருபோது நம் வாழ்க்கையில் வராது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழை அனைத்துக்கும் லஞ்சம், அனைத்துக்கும் லஞ்சம். நீ சாமானியனா இருக்க அப்படின்னா நீ அரசு அலுவலகத்துல போய் உட்கார கூட நாட்களை கொடுக்க மாட்டான், உட்கார கூட நாட்களை கொடுக்க மாட்டான். இந்த வானாபுரம் வட்டம் 2023ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. வட்டத்தை உருவாக்கிட்ட அந்த வட்டத்துக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தாயா சார்? செய்து கொடுத்தியா? செய்து கொடுத்தியா? இன்னொரு பல ஜமீன் வாரியம் உனக்கு வாக்களித்த மக்கள் எல்லாம் தெருநாய் மாதிரி நினைத்து இருப்பதா? இந்த தொகுதியோட எம்எல்ஏ இருக்கிற வசந்த கார்த்தியோட வேலை, வசந்த கார்த்தியோட வேலை. நீ 20 பேர் கூட போய் ஓட்டு போட போறேன்னா உன்னை கும்பிட்டு என்ன தம்பி வேணும், என்ன தம்பி வேணும், நான் 5000 காசு வச்சுக்கோ, ஓட்டு போட வச்சிரு. நீ இந்த ஜாதியா அந்த ஜாதியா எல்லாத்துக்கும் ஓட்டு, நான் 5000 10,000 வச்சுக்க. இதான் வேலை, இதான் வேலை. அவர் இருந்த நேரம் என்ன? அவர் இருந்த நேரம் என்ன? இஸ்லாமிய தொகுதியில ஓட்டு போட்ட மக்கள் நீங்க என்ன தெளிவா நிக்கிறோம். தொகுதி எம்எல்ஏ 10 ஆண்டுக்கு முன்னாடி அவருடைய நேரம் என்ன? 5 ஆண்டுக்கு முன்னாடி அவருடைய நேரம் என்ன? ஓட்டை வாங்கி குடிசை இருந்தவன் கோபுரத்துல போயிட்டான். பணக்காரனா ஆயிட்டு இருக்கான், ஏழை ஆயிட்டு இருக்கான். இதெல்லாம் யார் கேள்வி கேட்பது? யார் கேள்வி கேட்பது? எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஈஸ்வரிய கார்த்திகேயன் போய் சந்திக்கிறார். ஐயா நீங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வரும்பொழுது இந்த பசங்க எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, ஏதாவது ஒரு தொழிற்சாலை அமைச்சு வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வச்சேன். நீ சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஜெயிக்க வைப்பா, நான் தொழிற்சாலை கொண்டு வரேன், உனக்கு தேவாரம் பாடாலும் ஊர்ல அப்படின்னு எதுவா போய் சொல்லி வாக்கு வாங்கி ஜெயிச்சார். போய் வேலைக்காக நிக்க முதற்கேள்வி எவ்வளவு கொடுப்பேன்? என்கிட்ட கொடுக்கறது ஒண்ணு இல்லைங்கய்யா, படிச்சுட்டு நாங்க வேலையா இருக்கோம், ஒரு வேலை வாங்கி கொடுங்க. முடியாது. எந்த ஜாதி நீ? எந்த ஜாதி? இவர்தான் இந்த தொகுதியோ எம்எல்ஏ நீ புரிந்து கொள்ளுங்க, தெரிஞ்சுக்க. எம்எல்ஏன்னு சொல்லி வசந்த எங்க பார்த்தாலும் வசந்த காத்திய நீ மக்களுக்காக சேவையாற்ற வந்தையா? இல்ல மக்களின் பலத்தை சுரண்டி நீ கோபுரம் வாங்கி பெரிய அரசன் போல ஜமீன் போல வாழ வந்தியா? யார் கேள்வி கேட்பது? உன் உடன் பிறந்த தம்பிக்கும் மகனுக்கும் உன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கும் சரியான கல்வி இல்லாத நிலையில், சரியான வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் எம்எல்ஏ போய் கை கட்டி நின்னாலும் மிஞ்சி போனா ஒன்னால போஜனம் அப்படின்னா ஒரு பார் வச்சு கொடுப்பார் வசந்த கார்த்திகேயன். இதுதான் செய்வார். நீ குடிச்சு தள்ளாடணும். நீ அவனுக்கு ஓட்ட போட்டு அவன் மேல தூக்கி வச்சுக்கணும். இங்க வந்தா மானாபுரத்துல வந்தா வசந்த கார்த்திகேயன் மாறுன்னு சொல்லணும். ஆனா நாமெல்லாம் சாவணும், அவன்லாம் வாழணும். அதெல்லாம் புரிந்துங்க. இதையெல்லாம் மாற்றணும் என்றால் நீங்க மாறணும். இளையோர்கள், என்னை போன்றிருக்கிற இளையோர்கள், அன்பு தங்கையை நன்றாக சிந்தித்து பாருங்கள். மாற்றம் என்ற சொல்லை தவிர இவ்வுலகில் அனைத்து மாறும். 300 ஆண்டு காலம் ஆண்ட பிரிட்டிஷ் அரசு வீழும் என்றால் 70 ஆண்டு காலமாக திமுகவை நாம் வீழ்த்த முடியாதா? 50 ஆண்டு காலம் இருக்கிற அதிமுகவை நாம் வீழ்த்த முடியாதா? நீ நன்றாக சிந்தித்து பார்க்கிறார்கள். நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரையா அதிமுக. எப்படா நீ பரம்பரை யோசிப்ப? எப்ப யோசிப்ப?
ஸ்டாலின், கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க. அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீ நானும் எப்ப வாழ போறோம்? எப்ப வாழ போறோம்? எப்ப யோசிப்ப? நீ எப்ப யோசிப்ப? அன்பு மக்களை நன்றாக சிந்தித்து பேசுவோம், வாக்களியுங்கள். இங்கே திமுக என்ற கட்சி தமிழர்களின் உணர்வில் மொழி உணர்வில் உருவானது. எப்படி உருவானது? 1949 ஆண்டில் இந்தியை பிரித்த காங்கிரஸை எதிர்த்து இம்மண்ணில் திமுக அண்ணாவின் தலைமையில் தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் என்ற உயிருக்கு நீர் என்று இலக்கிய நடையிலும் எதிரி முனையிலும் பேசி பேசி உனது வாக்கை, எனது வாக்கை, எனது தாத்தாவுடைய வாழ்க்கை ஓட்டை வாங்கி வாங்கி வெற்றி பெற்றது திமுக. தமிழர்களின் தமிழ் உணர்வில் வந்தது திமுக. ஆனால் இப்பொழுது அந்த தமிழ் இருக்கிறதா? இந்த வானாபுரம் சாலையில் அனைத்து பிளக்ஸ் போலும் போடலாம். இல்ல உண்மையான தமிழா? தமிழா? எங்கே இருக்கிறது தமிழ்? என்றும் தமிழ், எதிரும் தமிழ் என்று சொல்லி வந்த ஆட்சி திமுக. அண்ணாதுரை அவர்கள் பேசினார், தமிழுக்கு ஒன்றென்றால் எனது தம்பிகள் படைத்து என்று வருவார்கள், அவர்களின் உயிரை இழந்தேனும் நாங்கள் தமிழை வீழ்ப்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவர். பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு வந்த இந்த கரிசனை கருணாநிதி அவர்களின் ஆட்சியில் ஏதாவது தமிழுக்கு நடந்தது உண்டா என்பதுதான் இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிற கேள்வி. கருணாநிதி தமிழா? கருணாநிதி பேர் தமிழா? கருணாநிதி மகனுக்கு வச்ச ஸ்டாலின் தமிழா? தமிழா? உங்க சின்னத்தின் பேர் உதயசூரியன் என்பது தமிழ் இல்லடா, சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். எங்க தாய்மொழி தமிழ் உணர்வில் பிறந்த திமுக ஆட்சி தாய்மொழியை அழித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஸ்டாலின் சொல்கிறார், இது திராவிட மாடல் ஆட்சி என்கிறார். திராவிட மாடல் என்ற தமிழா? சொல்லுங்கள் என் தமிழர்களே, திராவிட மாடல் என்றால் தமிழா? திராவிடம் என்றால் சமஸ்கிருதம், மாடல் என்றால் ஆங்கிலம். எங்கே இருக்கிறது தமிழ்? எங்கே இருக்கிறது தமிழ்? நம் வீட்டில் நம் பேரில் இருக்கிறதா தமிழ்? நம் நாட்டில் இருக்கிறதா தமிழ்? நம் தெருவில் இருக்கிறதா தமிழ்? உன்னியாகம் செய்கிற கடையில் இருக்கிறதா தமிழ்? எங்கே இருக்கிறது தமிழ்? தமிழை, தாய்மொழியை காக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1967 முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வந்தது. ஒரு ரூபாய்க்கு ஒரு படி லட்சியம் என்று சொல்லி அரிசியை கொடுத்தார்கள். இன்று எது வளர்ச்சி? ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்று கொடுத்த திமுக இன்று எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது? நியாய விலைக்கடையில் இலவச அரிசி கொடுக்கும் நிலையில் வந்திருக்கிறார். அன்று இருந்த தமிழர்கள் ஒரு பையை ஒரு ரூபாய் பொறுத்து வாங்கும் அளவுக்கு இருந்தார்கள். இன்று அந்த ஒரு ரூபாய் கொடுக்கும் அளவுக்கு கூட தமிழர்கள் தகுதி வாய்ந்தவர்களா இல்லை, அவர்கள் வாழ்வாதாரம் இல்லை என்று சொல்லி இலவசமாக பொங்கல் வந்தால், தீபாவளி வந்தால் இந்த அரசாங்கம் 10 கிலோ அரிசி கொடுக்காரா, பருப்பு கொடுக்காரா, பாமாயில் கொடுக்காரா என்று இறக்கி தடுக்கின்ற நிலையில் தான் தமிழர்களை வைத்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1967 ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி கொடுத்த திமுக அரசாங்கம் எம் மக்களின் வாழ்வை, நம் சொந்தங்களின் வாழ்வை என் நிலையில் வைத்துள்ளது என்பதை சிந்தித்து பாருங்கள். இலவசத்துக்காக கையேந்தும் நிலையில் வைத்திருக்கிறது, கையேந்தும் நிலையில் வைத்திருக்கிறது. இந்த எங்கிருந்து இந்த 50 ஆண்டு காலம் மக்களுக்காக போராடி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தினார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஏதோ நாங்கள் பொழுதுபோக்குக்காக, நேரத்தை செலவழிப்பதற்காக நாங்கள் இங்கே வந்து கப்பவில்லை. எங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறோம். எங்கள் அன்பு மக்களை, எங்கள் எண்ணத்தை பாருங்கள், எண்ணத்தை பாருங்கள். 50 ஆண்டு காலம் ஆண்ட திமுக ஆட்சி பண முதலீடாக வளர்ந்து நிற்கிறது. இவர்களை வீழ்த்த முடியாது. நாம் இது போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் அலைந்து திரிந்து நாங்கள் அழுதுதான் மக்கள் சார வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது அழுவது அல்ல தீர்வு, வீழ்வது அல்ல தீர்வு. எழுந்து நின்று நாம் எல்லோரும் நாம் தமிழர்
என்று ஒன்றிணைந்து நின்றால் திமுக கட்சி பெரிய கட்சி அல்ல, ஒரு குச்சி கூட பாராபுரத்தில் இருக்காது. சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நம் வீட்டில் படிக்கின்ற நீ போய் பள்ளிக்கூடம் ஒண்ணு இல்ல, ஒரு இந்த வருடம் நம் பிள்ளைகளை சேர்க்கும் போது 1ஆம் வகுப்பு சேர்க்கும் போது 50,000 காசு கொடுக்குறோம். ஏகேடி கள்ளக்குறிச்சியில 50,000 1ஆம் வகுப்பு போய் சேர்க்கும் போது 50,000. பணம் இருக்கிறவன் கட்டி சேர்ந்துக்குவான், பணம் இருக்கிறவன் கட்டி சேர்ந்துக்குவான், படிச்சுக்குவான். பணம் இல்லாத சாமானியன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? உன் பிள்ளையும் என் பிள்ளையும் பணம் இல்லை என்றால் படிக்க முடியாத நிலை இன்று தொடர்கிறது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அரசு பள்ளி எப்படி இருக்கிறது? சுடுகாடு கூட தேவை, சுடுகாடு கூட தேவை. ஏதோ எங்கேயோ ஒரு நகரத்துல ஒரு பள்ளி இருந்ததுன்னா அதில் ஒதுக்கிற நிதி எல்லாத்தையுமே அந்த அரசு பள்ளி, நகரத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு போட்டு மேலோட்டமா ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டு நல்லா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாடாபுரத்துல, குக்கிராமத்துல, மூங்கில் துறைப்பத்துல, மூங்கில்பட்டுல இதே போன்ற குக்கிராமங்களில், அத்தியூர் போன்ற குக்கிராமங்களில், அரியூர் போன்ற குக்கிராமங்களில் இருக்கும் பிள்ளைகள் படிப்பதற்கு தரமான அரசு பள்ளிகள் இருக்கிறதா? அரசு பள்ளிகள் இருக்கிறதா? அப்ப பணம் இல்லாதவனுக்கு ஒரு கல்வி, பணம் இருப்பவனுக்கு ஒரு கல்வி என்ற நிலை இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? அம்மா ஜெயலலிதாவுக்கு வேணும்னா ஒரு அப்போலோல படுத்துக்குவாங்க, சிகிச்சை எடுத்துக்குவாங்க. ஐயா கருணாநிதிக்கு ஒண்ணுன்னா காவிரி மருத்துவமனைக்கு போயிடுவாங்க, சிகிச்சை எடுத்துக்குவாங்க. ஸ்டாலினுக்கு ஒண்ணுன்னா அவர் அமெரிக்காவே போவார், இல்ல இத்தாலி போவார், ஜெர்மனி போவார். ஆனா உன்னுடைய தாய் தகப்பனுக்கும் என்னுடைய தாய் தகப்பனுக்கும் ஒண்ணுன்னா நாம அரசு மருத்துவமனையில் சேர்ந்து 2 நாள்ல சுடுகாடு போக வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. பணம் இருப்பவனுக்கு ஒரு மருத்துவம், பணம் இல்லாதவனுக்கு ஒரு மருத்துவம் என்கிற நிலை அதெல்லாம் விடு, அதெல்லாம் விடு. ஒரு வட்டம், வட்டாட்சியர் அலுவலகம் வந்திருக்கு, வட்டத்தை போட்டிருக்காங்க 2023. இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு. போராடா போராடா? பிள்ளைய பெத்திய நல்லா வளர்த்திய, நல்லா வளர்த்திய வாராய வட்டத்தை திறப்பு பேசல ராஜா. எம்எல்ஏ ஆளுநே மாண்புமிகு இந்த குறுநில மன்னன், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு குறுநில மன்னனாக இருக்கிற வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே, பிள்ளைய பேக்குறது பேசல, நல்லா வளர்க்கணும். நீ வாராபுரம் வட்டத்தை உருவாக்கியது பேசு என்று சொல்லி ஒவ்வொரு நகரத்திலும் நீ வைக்கிற ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் போய் காலை தூக்கிட்டு திமுக அரசாங்கம் தான் வாராபுரம் வட்டத்தை கொண்டு வந்தது என்று 52 இன்ச்சு மாவை தூக்கிட்டு காமிக்கிறீங்க. ஆனால் வாராபுரம் வட்டம் தூங்கியது எதற்காக? எதற்காக? இந்த வட்டத்தில் இருக்கிற அனைத்து குக்கிராமங்களில் இருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்திற்காக. அவருக்கான கல்வி எங்க? அவருக்கான மருத்துவம் எங்க? போக்குவரத்து வசதி எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கு? எத்தனை பேருந்துகள் பகங்கள் கூட்டுவதற்கு விடப்பட்டிருக்கு? வானாபுரம், மத்தியூர், அரியூர் இன்னும் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு போக்குவரத்து, அரசு போக்குவரத்து எந்த அளவுக்கு விடப்பட்டிருக்கு? இதெல்லாம் என் மக்கள், சுற்றி இருக்கிற மக்கள் நீங்கள் புரிந்து யோசிங்க, யோசிங்க, யோசிங்க. நீ திமுக வேட்டியை கட்டு, அதிமுக வேட்டியை கட்டு. நானும் திமுக வேட்டி கட்டி ஒரு இந்த சகாபுரம் தொகுதியில எம்எல்ஏ இருக்கிற அவருடைய சொந்தக்காரன் தான். அவர் எனக்கு பிரிப்பாரா? நானும் திமுக குடும்பத்தில் பிறந்தவன் தான். என் அன்பு மக்களே, எனது பெரியப்பா முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர், படிக்கும் முன்னாள் அமைச்சர் அந்த சொந்தக்காரன் நானும் உங்களை போல திமுக அதிமுக குடும்பத்தில் பிறந்தவன். எதற்காக? அந்த குடும்பத்தில் பிறந்தும் எங்களுக்கான தேவை எங்களை சுற்றி இருக்கிற அனைத்து மக்களுக்கும் போய் சென்றிருக்கிறதா? இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் அனைத்து மக்களுக்குமான நல்லது நடந்திருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டு போராட நான் முன் வந்திருக்கிறேன். நான் பிஎம்பிஏ படித்திருக்கிறேன், பிஎம்பிஏ படித்திருக்கிறேன். ஒரு வேலையை வாங்க எந்த அளவுக்கு இங்கே படித்திருக்கிற இளையோர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது இளையோர்களாய் நின்று பார்த்து வேலையை தேடி பார்க்கிற ஒவ்வொருவருக்கு தான் இங்க தெரியும். நீ 1 லட்சத்துக்கு 2 லட்சம் கட்டினா ஏகேடில சேரலாம்,
வேலைமாடா சேரலாம், நீ எங்க வேணாலும் சேரலாம், கல்வியை வாங்கிக்கலாம், வேலையா தருவா, வேலையா தருவா. எதற்காக இந்த கேள்வியை எழுப்பும் போதெல்லாம் நாம் தமிழர் கட்சி எங்கே எனக்கான கல்வி, எங்கே எனக்கான வேலை, எங்கே எனக்கான வாழ்வு, எங்கே எனக்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று கேள்வி எழுப்பும் போதெல்லாம் தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக உயர்ந்திருக்கு. பாஜக வட மாநிலங்களை பார்த்தீங்களா, அங்க பஸ் எப்படி ஒரு பீகார்ல இருந்து 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டுக்கு வரணும், அங்க வேலை இல்லைன்னு அர்த்தம். பாஜக ஆண்ட மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாடு முன்னிலை இருக்கு அப்படின்றான். ஏன்டா என் பிள்ளை ஃபெயில் ஆச்சு அப்படின்னு கேட்டா பக்கத்துல இருக்கிற பிள்ளைய பார்த்து அவன் வந்து 40 மார்க் எடுத்துட்டான், நீ ஃபெயில் தான் ஆயிட்ட, அவன் 40 மார்க் ஆயிட்டான், பரவாயில்ல அப்படி சொல்ற அளவுக்கு இருக்கு, சொல்ற அளவுக்கு இருக்கு. ஏண்டா எனக்கான வேலை இங்கே 1.5 கோடி பேர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் திரிகிறா, எல்லா படித்த இளைஞர்கள் சுற்றி சொல்லட்டா என்று உணவு தேர்வு செய்கிற வேலைகளை சென்னையில் வேலை பார்க்கிறாங்க. சுற்றி இருக்கிற என் அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லிக்கிறேன், வயது உடையவங்க அப்பா அம்மா வயது உடையவங்களுக்கு சொல்லிக்கிறேன், உன் பிள்ளை சென்னையில் வேலை பார்க்கிறது என்று சொல்றீங்க, அங்க போய் பாருங்க. உணவு டெலிவரி செய்கிற வேலைகள் தான் அதிக இளைஞர்கள் வேலை பார்க்கிறார்கள். என் அன்பு மக்களே, இந்த நாட்டில் தொழிற்சாலை உருவாகிறது, இந்த நாட்டில் கல்வி நிலையங்கள் உருவாகிறது, இந்த நாட்டில் மருத்துவ கல்லூரிகள் உருவாகிறது. ஆனால் அது உனக்கும் எனக்குமானதா இல்லை. ஸ்டாலின் பிள்ளைக்கும், அன்பில் மகேஷ் பிள்ளைக்கும், உதயநிதி பிள்ளைகளுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர்களுக்காக உருவாகிறது, பணம் உள்ளவனுக்காக உருவாகிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு எம் மக்கள் அரசியலை உற்று கவனிக்க வேண்டும். இனி வேணும், இனி வேணும். 50 ஆண்டு காலமாக பூக்காத காய்க்காத மரம் இனிமேல் காய்க்க போகிறதா? 50 ஆண்டுகளாக உங்கள் சாமானிய மக்களுக்கு நல்லது செய்யாத திமுக அதிமுக இனிமே செய்ய போகிறதா? நாங்கள் இன்று நடத்துகிற போராட்டம் வானாபுரம் வட்டத்தில் ஏரியில் குப்பைகளை கொட்டாதீர்கள் என்கிறோம். குப்பைகளை கொட்டலன்னா என்ன செய்யறது? நீ ஒரு தீர்வு கொடு அப்படின்னு அதிகாரி கேட்கிறான். நீ ஒரு தீர்வு கொடு, அரசியல்வாதி கேட்கிறாங்க. குட்டல் எங்கப்பா கொட்டுறது? தனியார் இடத்துல கொட்ட முடியுமா? கேட்கிற நீ உண்டு 1 ஆண்டு 2 ஆண்டு ஆட்சி இல்லையே, 50 ஆண்டு காலமாக 70 ஆண்டு காலமாக ஆட்சி இருக்கிறீங்க. இதை கூட கண்டுபிடிக்காம என்னத்தை பேசிட்டு இருந்தீங்க? என்னத்தை பேசிட்டு இருந்தீங்க? குப்பையை வீடு விழா எடுத்துட்டு போய் குப்பையில சேகரித்து போய் ஏரியில கொட்டுறது இல்ல, நல்லாட்சி இல்ல ராசா, அது நல்லாட்சி இல்ல. குப்பையில மறுசுழற்சி செய்யணும், மறுசுழற்சி செய்யணும். சிங்கப்பூர் தம்மாத்துண்டு நாள் 10 லட்சம் மக்களும் இல்லாத ஒரு நாள், சென்னை அளவுக்கு கூட சிங்கப்பூர் இல்ல. ஆனால் அங்க சேகரிக்கப்பட குப்பைகள் அனைத்தையும் மறுசுழற்சி செய்யப்படுது. 80 விழுக்காடு மறுசுழற்சி செய்யப்படுது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1967ஆம் ஆண்டு எப்படி இந்த திமுக வந்ததோ அதே 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி லீ குவான் யூ என்கிற ஒரு பெரிய மக்கள் தலைவன் சிங்கப்பூரில் உருவானான். அந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய நாயாக சிங்கப்பூர் டாலரோட மதிப்பு 50 ரூபாய்க்கு மேலாக எஞ்சி நிற்கிறது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை வருமானமும் 1 லட்சத்துக்கு மேல அங்கே குப்பையில் கூட்டப்படுகிறது இன்றாலில். ஆனால் அதை சேகரித்து 80 விழுக்காடு மறுசுழற்சி செய்யறாங்க. மறுசுழற்சி செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அந்த குப்பைகளை அரைத்து மாவாக்கி சாலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள், சாலைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த திராவிடர் மாடல் ஆட்சி ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கிற திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உறக்கமிட்டு சொல்கிற ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவு விழுக்காடு குப்பைகளை நீங்கள் மறுசுழற்சி செய்கிறீர்கள்? சென்னையில் குறைந்தபட்ச மாநகரத்தை விட்டு சென்னையில் கிடைக்கிற குப்பைகளை மறுசுழற்சி செய்ய எதற்காக அரசு? மக்கள் மேல அக்கறை இல்லை, மக்கள் மீது அக்கறை இல்லை. கடைகளில் விற்கும் தின்பண்டமாக பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கிக் கொள்ள முடியும். இந்த மக்கள் உண்மை ஜனங்கள் எதற்காகவும் கேள்வி கேட்க மாட்டார்கள். பணத்தை கொடுத்து அவருடைய வாக்கை விலை பேச முடியும் என்கிற மம்மதியில் இருக்கிற திமுக அரசாங்கத்திற்கு, திராவிடர் மாடல் ஆட்சிக்கு நீங்கள் தலையில் குட்டு வைக்க வேண்டும்.
நீங்கள் பானாபுரம் வட்டத்தில் ஏரியை காப்பது நம் கடமை என்று சொல்ல வேண்டும். குளத்தை காக்க வேண்டும், குட்டைகளை காக்க வேண்டும், ஏரியை காக்க வேண்டும், இந்த ஏரியும் குளத்தையும் இணைக்கிற ஓடைகளை காக்க வேண்டும். நீர் இன்றி அமையாத உலகு, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது, குப்பைகளை ஏரியில் கொட்டக்கூடாது என்று இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்காமல் எது ஒன்றும் மாற்றம் பிறக்காது. என் அன்பு மக்களை, எது ஒன்றும் நமக்கே என்று சென்று விடக்கூடாது. நாம் கேள்வி கேட்டாலும் இந்த கயவர்களின் கூட காலியாகும். நாம் வாக்கை கொடுக்க கூடாது. நீ பணத்துக்காக விற்க மாட்டேன், எனது ஊரில் சாலையை போடு, என் பிள்ளைக்கு சரியான கல்வியை கொடு அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும், கோரிக்கை வைக்க வேண்டும். அப்படி கோரிக்கையை வைத்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் வசந்தம் காட்டியன் வந்தால் உனக்கு என் ஓட்டு இல்லை என்று சொல்ல வேண்டும், சொல்லணும். அப்புறம் வாக்கு என்பது விலை மதிப்பட்டது. மக்களுக்காக சேவை செய்யாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது என்று திமுகவும் அதிமுகவும் நினைக்கும். அந்த நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என அன்பு உள்ளவர்களே. எதற்கெடுத்தாலும் பெரியார் பெரியார் என்று அனைத்துக்கும் பெரியார் தான் காணும், அனைத்துக்கும் பெரியார் தான் காணும் என்று முகமூடியை வைத்து மூட பார்க்கிறது. பெரியார் அனைத்துக்கும் காணும் என்றால் எத்தனை மாவட்ட செயலாளர் ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர் திமுகவில் உள்ளனர்? எத்தனை பேர் உள்ளனர்? திமுக ஆட்சி சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி ஆட்சி என்கிறது. சமூக நீதி ஆட்சி என்றால் என்ன? சாதி மத இன பாகுபாடு இல்லாது அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான ஆட்சி நடத்தினால் நீ சமூக நீதி ஆட்சி. நீ சமூக நீதி ஆட்சியா? சமூக நீதி ஆட்சியா? வசந்தம் கார்த்திகேயனுக்கு நீ சீனியர் தொகுதியில ஏன் சீட்டு கொடுக்குற? எதற்காக சீட்டு கொடுக்குற? என்ன காரணத்துக்காக கொடுக்குற? சங்கராபுரத்தில் உதயசூரியனுக்கு என்ன காரணத்துக்காக கொடுக்குற? எதற்காக கொடுக்குற? இந்த ஜாதி என்பதற்காக கொடுக்கிறாயா? ஏன் ஒரு பழைய குடியை சார்ந்தவருக்கு கொடுக்கல? ஏன் ஒரு வன்னிய குடிக்கு சார்ந்தவருக்கு கொடுக்கல? ஏன் ஒரு வெள்ளாயருக்கு கொடுக்கல? ஏன் ஒரு நாவிதற்கு கொடுக்கல? எது சமூக நீதி ஆட்சி? எது சமூக நீதி ஆட்சி? அனைவருக்கும் சமமான நீதியை வழங்குகிற அரசை நடத்துகிற கட்சி தான் சமூக நீதி கட்சி என்று சொல்ல வேண்டும், சமூக நீதி ஆட்சி என்று சொல்ல வேண்டும். நீ எந்த ஜாதி, உன் தொகுதியில் எத்தனை பேர் உன் ஜாதிகாரங்க இருக்காங்க, நீ எவ்வளவு செலவு பண்ணுவ என்று பார்த்து கொடுக்கிற கட்சி தான் திமுக. அந்த திமுகவின் தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எதற்கெடுத்தாலும் திமுக ஆயத்தை விரட்ட திராவிடத்திற்கு வலு சேர்ப்போம் என்று சொல்கிறார். திமுகவுக்கு ஆதரவு தாருங்கள், பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் என்று உறக்க குரல் கொடுக்கிறது. எது பாசிசம், எது சனாதனம், எது சனாதனம்? ஆசாரி வேலை பார்ப்பவன் மகன் ஆசாரி வேலை தான் செய்ய வேண்டும், வெட்டியார் மகன் வெட்டியார் வேலை தான் செய்ய வேண்டும் என்கிற நிலை விடுதலை பெறாத இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியர் காலத்தில் அன்று தொட்டு 2000 ஆண்டு காலமாக இருந்தது. அதே நிலைதான் இந்த திமுக ஆட்சி காலத்தில் இருக்கிறது. எப்படி தெரியுமா? அமைச்சர் மகன் அமைச்சர், எம்எல்ஏ மகன் எம்எல்ஏ, எம்பி மகன் எம்பி. திமுக இருக்கிற கடமையை கொண்டன் கூட எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது. ஒரு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் திமுக யாராவது வர வேண்டும் என்றால் அவர் ஆதி தமிழராக இருக்கக்கூடாது, பழைய குடியாக இருக்கக்கூடாது, அவர் அருந்ததிய குடியாக இருக்கக்கூடாது, அவர் வண்ணாராக இருக்கக்கூடாது, நாளிதழாக இருக்கக்கூடாது என்று சொல்கிற கட்சி திமுக. ஆனால் நாம் தமிழர் கட்சி அனைவருக்கும் சமமான எங்கள் கட்சியிலே அனைவருக்கும் மாவட்ட செயலாளரையும் மண்டல செயலாளரையும் வேட்பாளரும் அறிவித்துள்ளது. இது சாதனையாக நாங்கள் சொல்கிறோமா? இல்லை. திமுக அதிமுக சொன்ன செய்த காயத்துக்கு மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். திமுக அதிமுக ஒற்றை குறிப்பிட்ட ஜாதிகளின் கட்சி, குறிப்பிட்ட ஜாதிகளின் கட்சி. நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்கான கட்சி. நீ மாற்றி வேட்பாளர் கொடுக்க மாட்டேன். விசிகால இருக்க துணை பேச்சாளர் அன்பண்ணன் வண்டியரசு சொல்றாங்க,
நாங்க 2006 திமுக போய் சீட்டு கேட்க போறோம் பொது தொகுதியில கொடுங்க தலைவர் அப்படின்னு கேட்கிறோம். அவர் கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் துணை பொதுச் செயலாளராக இருக்க வன்னியரசு பேட்டி கொடுத்திருக்கார். திருமாவளவன் எழுதியிருக்கிறார். அன்றைய காலத்தில் இன்று பேச மாட்டார், கூட்டணி இருக்கிறார்கள். நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்றால் அவர்கள் என்ன ஏன்னா அவருக்கு உரிமை இல்லையா? அப்ப திமுக சமூக கட்சியை சொல்றீங்க, எந்த லட்சணத்துல சொல்ற, எந்த தகுதியை சொல்ற? எத்தனை பேர் அமைச்சராக இருக்காங்க? எத்தனை பேர் அமைச்சராக இருக்குங்க? தமிழ்நாட்டிலே அதிக சிறுபான்மையாக இருக்கிற கருணாநிதி சாதி சார்ந்தவர்கள் 9 அமைச்சர்கள் இருக்கிறார். குழு அனைவருக்கும் குழு, அனைவருக்கும் குழு வேண்டாம் சொல்லு. ஆனால் தனது சாதி சார்ந்தவர்களுக்கு 9 அமைச்சரை கொடுத்திருக்க நீ அனைத்து தரப்பு இந்த தமிழ்நாட்டிலே மக்கள் தொகையிலும் அனைத்து எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்க பலருக்கு என்ன கொடுத்திருக்கீங்க? வன்னியருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? தேவருக்கு என்ன எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? தேவேந்திரருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? அதை சமூக நீதி கட்சி திமுக அல்ல. இவற்றையெல்லாம் மக்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டு இந்த உங்களை வாழ வைப்பது இவர்களை நோக்கம் அல்ல. உங்களை அடித்து உங்களுடைய உரிமைகளை சுரண்டி உங்களுடைய வரிகளை சுரண்டி கொன்று தின்று வயிற்றை வளர்ப்பதுதான் இந்த திமுகவின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரிஷிவந்தி தொகுதி எம்எல்ஏவின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதே வானபுரம் வட்டத்திலையும் இந்த ரிஷிவந்தி தொகுதிக்குள்ளதான் ஒண்ணு நடந்தது. நிலக்குறை கட்டப்பட்ட 3 மாதங்களே இடிந்து விழுந்தது. இதுதான் உங்களுடைய லட்சணம். இனியேனும் புரிந்து கொண்டு விழித்துக் கொண்டு என் மக்கள் ஆகிய நீங்கள் மாற்றி வாக்களிக்க வேண்டும். இந்த வானபுரம் வட்டத்தில் டெங்கு நோயை ஒழிப்பதற்காக இரவு பகல் பாராது, தன்னலம் கருதாது, தன் உடலுக்கு ஏதேனும் நடந்து விடுமோ என்று கருதாது உழைத்த 20 பேர்கள் உழைத்தார்கள். அவர்களில் 13 பேர்கள் திமுக என்பதனால் வேலையில வச்சுக்கிறீங்க. 7 பேர் அதிமுக என்பதனால் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அவர் அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கட்டும், எங்கள் மக்களின் நலத்திற்காக உழைத்த பெருமக்கள் அவர்களுக்கு மீண்டும் உரிய வேலையை திரும்பி தர வேண்டும். வானபுரம் வட்டத்தை உருவாக்கியது மட்டும் போராது, இங்கே போக்குவரத்து வசதியை மேம்படுத்த வேண்டும். இங்குள்ள கல்வி நிலையங்களை, அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும். அரசு பள்ளிகளை ஒவ்வொரு கிராமத்திற்கும் 5ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற அளவுக்கு நீங்கள் பள்ளிகளை உருவாக்க வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையங்களை அனைத்து வசதிகளும் உடைய நிலையங்களாக உருவாக்கி தர வேண்டும். உங்கள் ஊரில் மட்டும் செய்தால் போராது, மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களே, உங்கள் ஊரில் மட்டும் செய்தால் போராது, நீங்கள் இந்த பகுதியில் செய்ய வேண்டும், உங்க தொகுதி முழுக்கும் செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதோ 20 பேர் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி போராடியது என்று கருதிவிடக் கூடாது. நாங்கள் இதைவிட வேகமாக உங்களுக்கெல்லாம் நேரம் இந்த தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சி தரித்து நின்று அது அங்கீகாரத்தை வாங்கிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தலைமையில் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமையில் மிகவும் எழுச்சியாக நடத்துவோம். உங்களுடைய ஊழல்களை தோல்விப்போம். இனியேனும் திருந்தி இம்மக்களுக்கு நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும். இல்லையா இதைவிட பெரியார ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். இதுவரை நீங்கள் பார்த்த அரசியல் என்பது பணத்திற்கான கோடி பிரியாணிக்கானது. நாம் தமிழர் கட்சி செய்கின்ற அரசியல் என்பது இனத்திற்கானது. பணநாயகத்தை உழைத்து ஜனநாயகத்தை காக்க ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், சாதி இழிவு, தீண்டாமை இவற்றையெல்லாம் ஒழித்து படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, அனைவருக்கும் வேலைக்கேற்ற சம ஊதியம், அனைவரும் சம ஊதியத்தை பெற்று மாண்புமிக்க நேயத்தோடு நேர்மையோடு வாழ்ந்து ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கிய
தமிழ்நாட்டில் உருவாக்கிட என் மக்களாகிய நீங்கள் வருகின்ற தேர்தலில் பகலில் பலாது ஓயாது உழைக்கிற விவசாயிகளின் அடையாள சின்னமாக ஏந்தி வருகிறோம். விவசாய சின்னம் ஏற்கல்பை சின்னம். அந்த ஏற்கல்பை சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியின் அரசுகளை வலிமைப்படுத்தி வானாபுரம் வட்டத்தில் நடக்கிற அநீதிகளுக்கு மூச்சு கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டு நன்றி. நாம் தமிழர் தமிழ்த்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க.